welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா Pythonல errorனா என்ன அப்படினு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் என்னென்ன various types of error இருக்கு அப்படினு பார்த்தோம். அதுக்கு அப்புறமேட்டு எதனால அந்த error வந்து நமக்கு வருது அப்படி நம்ம பார்த்தோம். அதுக்கு அப்புறம் எக்செப்ஷன்னா என்னன்னு பார்த்திருந்தோம். சப்போஸ் இப்போ நம்ம ஒரு கோட் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது எக்செப்ஷன் வந்தது அப்படினா அதை எப்படி நம்ம எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றது அப்படினு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் அதுல வரக்கூடிய ட்ரை எக்செப்ட் பிளாக் எப்படி வர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்திருந்தோம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ யாராவது பார்க்காம ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ தட் நம்ம ஃபர்தராக பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பைத்தானில் பாசிபிளா அப்படி இருந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ப்ரோக்ராமோட ஃப்ளோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு எரர் வந்து நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னா எப்போ நம்மளோட பைத்தான் இன்டர்பிரேட்டரால் ஒரு கோடை படிக்க முடியலனாலோ இல்லை சின்டாக்ஸ் வைஸ் அது தப்பாக இருந்ததுனாலோ இல்லை லாஜிக்கல் வைஸ் அது தப்பாக இருந்ததுனாலோ பைத்தான் வந்துட்டு இந்த லைன் என்னால் படிக்க முடியல அப்படின்ட்டு அது வந்துட்டு ஒரு எரர் மெசேஜாக நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ இந்த எரரை தான் நம்ம வந்துட்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைமில் எரர் வரும்போது அடுத்தடுத்து இருக்க லைன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகாமல் போகும். ஸோ அந்த ப்ராப்ளமை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ங்கிற கான்செப்ட் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம என்னென்ன பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரைங்கிற ஒரு பிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு எக்ஸெப்ட்ங்கிற பிளாக் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு ட்ரை ஒரு எக்ஸெப்ட் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த ஒரு எக்ஸெப்ட்க்கு பதிலாக இன்னும் 2-3 எக்ஸெப்ட் பிளாக் வந்துட்டு நம்ம கொடுக்கலாமா பாசிபிளா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு புரியறதுக்காக நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா 2.0 வந்திருக்கு. விச் மீன்ஸ் ஏல வந்துட்டு 10 இருக்குது, பியில் 5 இருக்குது. ஸோ இந்த ட்ரை பிளாக்ல இது நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம் லைனில் எந்த ஒரு எரருமே இல்லாமல் நம்மளுக்கு ரன் ஆகிடும். ஸோ அவுட்புட் வந்திருக்கு. இன்கேஸ் இது வந்து இந்த இடத்துல 5 இல்லாமல் 0வா இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸெப்ட் பிளாக்ல என்ன கொடுத்துருந்தோமோ அது வந்து ரன் ஆகும் அப்படின்னு இது வரைக்கும் நாம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இதே கோடை நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி டிவிஷன் தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். பட் ஆனால் இந்த கோடில் இன்னும் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 12ன்னு தரேன். அதுக்கப்புறம் என்டர் தி செகண்ட் நம்பர் அப்படின்னு கேட்குது. செகண்ட் நம்பர் நான் வந்துட்டு 2ன்னு தரேன். 2ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துட்டு 6.0ன்னு காட்டுது. ஸோ இந்த அவுட்புட் நமக்கு எப்படி வந்திருக்குன்னா நம்ம ப்ரீவியஸாக போட்ட அதே எக்ஸாம்பிள் தான். பட் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இந்த இடத்துல கோட்லேயே இன்புட் தராமல் இந்த அவுட்புட் விண்டோவில் நான் வந்துட்டு ஒரு நம்பரை வாங்கி டிவைட் பண்ணுற மாதிரி கோட் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தர இன்புட் வந்துட்டு இன்ட்டாக வந்துட்டு டைப் கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம என்ன வேல்யூ தரோமோ அது வந்துட்டு இந்த ஏங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் லைன் பிரகாரம் ஏல வந்துட்டு என்ட்ரி ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்மளுக்கு கர்சர் நிற்கும் போது இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூ தரும். சே 12ன்னு தந்திருக்கும். ஸோ இந்த 12 என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம தரும்போது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த 12ன்னு நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ, அதாவது இந்த இடத்துல 12ன்னு கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து இன்ட்டாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகிட்டு இந்த ஏல வந்துட்டு நம்மளுக்கு 12ன்னு ஸ்டோர் ஆகிடும். ஸோ லைக் இந்த மாதிரி 12ன்னு ஸ்டோர் ஆகிடும்.
ஸோ சேம் அதே மாதிரி பிக்கும் அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வேல்யூ கேட்கும். ஸோ வேல்யூ வந்துட்டு 2ன்னு தரும். ஸோ திரும்ப இது வந்து டைப் கன்வெர்ட் ஆகிட்டு பியில் வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு 2ன்னு சேவ் ஆகிருக்கும். ஸோ தேர்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட்ங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு ஏவையும் பிவையும் டிவைட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல 12 டிவைடட் பை 2 பண்ணும். ஸோ நார்மல் டிவிஷன்னா டிவிஷன் பெர்ஃபார்ம் ஆகிட்டு எப்பயுமே ஃப்ளோட்டில் நம்மளுக்கு அவுட்புட் தர மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகிறதுனால இந்த எக்ஸப்ட் பிளாக் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. ஸோ இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடை நான் வந்துட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். திரும்ப ரன் பண்ணும்போது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது, 12 கொடுத்துட்றேன். செகண்ட் நம்பர் 0 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வராமல் எரர் அக்கர்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நார்மலாக வர வேண்டிய எரர் என்ன அப்படின்னா டிவிஷன் பை 0 எரர் தான் வரணும். பட் நம்ம எரரை ஹேண்டில் பண்ணுறதுனால நாம் என்ன எரர் நம்ம தரணும்னு சொல்லியிருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் அக்கர்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து நம்பரை வாங்குகிறோம், செக் பண்ணுறோம். அது வந்துட்டு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு எரர் அக்கர்ட்னு சொல்லு, இல்லை அப்படின்னா இதை வந்துட்டு டிவைட் பண்ணி இந்த வேல்யூவை கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ என்ன மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இதே கோடை வந்துட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த எக்ஸப்ட் பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி எனக்கு ஒரு வந்து நம்பர் கேட்குது. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் 12 கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் 2 கொடுத்துட்டு என்டர் கொடுக்கும்போது ட்ரை பிளாக்ல எரர் இல்லை. ஸோ அதே மாதிரி நார்மல் எக்ஸிக்யூஷன் ஆகுது. ஸோ திரும்ப இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு நான் நம்பர் கொடுத்துட்றேன். செகண்ட் நம்பர் என்ன தரேன் அப்படின்னா 0ங்கிற நம்பர் நான் தரேன். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா cannot be divided by 0 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நான் கொடுத்துருக்க நம்பர் என்னால் 0வால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே, இன்னொரு சினாரி ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதே கூட தான் நான் திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த கூட நான் ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது, 12 கொடுத்துட்றேன். செகண்ட் வந்துட்டு கேட்கும்போது நான் ஒரு நம்பர் தராமல் ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எரர் மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் cannot be enteredனு வருது. ஸோ நான் முன்னாடி ரன் பண்ண ப்ரோக்ராமுக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு 12 தரேன், அதுக்கப்புறம் 0 தரும்போது cannot be divided by 0ங்கிற எரர் மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. ஒரு 12 கொடுத்துட்டு ஒரு ஏ தரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் cannot be enteredனு வந்திருக்கு. அதாவது நான் 2 எக்ஸப்ட் பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ 2 எக்ஸப்ட் பிளாக்ல என்னோட எரருக்கு ஏற்ற மாதிரி என்னோட மெசேஜ் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் இருக்கு. லைக் 0 கொடுத்துருந்தேன் அப்படின்னா 0வில் டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஏ கொடுத்தேன் அப்படின்னா ஆல்ஃபபெட் என்டர் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இந்த ஃப்ளோ வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர்னு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் தரும்போது நம்ம வந்துட்டு 12னு தருவோம். ஸோ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்ட் ஆஃப்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்துட்டு இன்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இன்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு நம்மளோட ஏல போய் இது ஸ்டோர் ஆகும். ஸோ ஏல என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 12னு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் லைன் ரீட் பண்ணும். செகண்ட் லைன் ரீட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம 0 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 0 வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ திரும்ப என்ன நடக்கும் அப்படின்னா a by b பண்ண சொல்கிறோம். ஸோ a by b பண்ண சொல்லும்போது 12 divided by 0 நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு பைத்தான் வந்து ஒரு எரர் மெசேஜை கொடுக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் இருந்தது அப்படின்னா அதில் 0 டிவிஷன் எரர் அப்படின்ட்டு ஒரு எரரை பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம பைத்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா 0 டிவிஷன் எரரை நம்ம பைத்தான் வந்துட்டு இந்த ட்ரை பிளாக் கிட்ட சொல்லும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்க எரர் வந்துட்டு 0 டிவிஷன் எரர். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெறும் எக்ஸப்ட் பிளாக் மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு எரரோட பேருமே நம்ம வந்து கொடுக்கல. ஸோ இந்த ட்ரை பிளாக்ல எந்த ஒரு எரர் வந்தாலுமே நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகியிருந்திருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
பைத்தான் வந்துட்டு ஜீரோ டிவிஷன் எரர் கொடுத்தது அப்படின்னா அதுக்கான எக்ஸப்ட் பிளாக் இருக்கான்னு பாரு. இருந்துச்சுன்னா அதில் என்ன ஸ்டேட்மெண்ட்டை உனக்கு ரன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை ரன் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ A டிவைட் பை B பண்ணும்போது நம்மளுக்கு ஜீரோ டிவிஷன் எரர் வந்திருக்கும். ஸோ ஜீரோ டிவிஷன் எரருக்கு நம்ம கிட்ட வந்துட்டு ஏதாவது கோட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக்ஸப்ட்ல ஜீரோ டிவிஷன் எரர் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துருக்கும் போது என்ன தந்திருக்குன்னா பிரிண்ட்ல cannot be divided by 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல cannot be divided by 0 அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுவே இந்த சினாரியோவில் அதாவது செகண்ட் ஆல்ஃபபெட் cannot be enteredனு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கேட்கும்போது ஏக்கு நம்ம 12னு கொடுத்துட்றோம், ப்ராப்ளம் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கும். செகண்ட் நம்பர் என்டர் பண்ண சொல்லும்போது நம்ம என்ன தரோம் அப்படின்னா B is equals to A அப்படின்னு நம்ம தரோம். ஸோ எப்பயுமே ஒரு நம்பரை நம்மளால் ஆல்ஃபபெட்டால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பைத்தான் நம்மளுக்கு என்ன எரரை சொல்லும் அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்ட்டு ஒரு எரர் இருக்குது. அதாவது கொடுத்துருக்கிற வேல்யூ வந்துட்டு ரிலவெண்ட்டாக இல்லை, நீங்கள் தர வேண்டியது ஒரு இன்ட் நம்பர், பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வேல்யூ எரரை வந்து கொடுக்கும். இப்போ நம்ம ட்ரை பிளாக் வந்து எக்ஸப்ட் பிளாக்ல வேல்யூ எரர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ வேல்யூ எரருக்கு நம்ம இந்த இடத்துல கோட் எழுதியிருக்கோம். ஸோ வேல்யூ எரர் கொடுத்துருக்கிறதுனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கோட் இருக்கோ அதை வந்துட்டு நம்மளுக்கு ரன் பண்ணும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஆல்ஃபபெட் cannot be entered அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல ஆல்ஃபபெட் cannot be entered அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. இந்த கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையில் நம்ம வந்து கோடு எழுதுவோம். இதில் ஏதாவது ஒரு எரர் வந்தது அப்படின்னா எக்ஸப்ட் பிளாக் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி வெறும் எக்ஸப்ட் மட்டும் நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா அதில் என்ன கோட் இருக்கோ அதை வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே ரன் பண்ணிடும். இப்போ சப்போஸ் எக்ஸப்ட் பிளாக்ல நாம் அந்த எரர் பேரோட நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா அதாவது ஜீரோ டிவிஷன் எரர், இந்த எரர் இருந்துச்சுன்னா மட்டும் நீ இந்த இடத்துல இப்படி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா இந்த ஜீரோ டிவிஷன் எரர் வரும்போது இந்த லைனை வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது எரருக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸப்ட் பிளாக்கை அது வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ப்ரீவியஸ் கூடயே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வேல்யூ எரர்னு இருக்கிறத எடுத்துட்டு வெறும் எக்ஸப்ட் பிளாக் மட்டும் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மெசேஜும் எடுத்துட்டு எரர் மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்னோட கூட நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது, நான் 12னு கொடுத்துறேன். செகண்ட் ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துட்டு நான் என்டர் தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரர்னு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஏபியில் வந்துட்டு வேல்யூ அலோகேட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல 12 டிவைடட் பை ஏ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 12 டிவைட் பை ஏ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன எரர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா வேல்யூ எரர் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ட்ரை பிளாக் வந்துட்டு நம்ம எக்ஸப்ட் பிளாக்ல ட்ரை வேல்யூ எரருக்கு ஸோ இப்போ நம்மளோட ட்ரை பிளாக் வந்துட்டு எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூ எரருக்கு ஏதாவது கோட் எழுதியிருக்காங்களான்னு பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸப்ட் பிளாக் பார்க்கும்போது ஜீரோ டிவிஷன் எரர் வந்துச்சுன்னா தான் இது வந்துட்டு என்ன பண்ணணும்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இந்த கோட் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகாது. ஸோ திரும்ப வந்துட்டு அடுத்த எக்ஸப்ட் பிளாக் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல எக்ஸப்ட் பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ எதுவுமே இல்லாமல் வெறும் எக்ஸப்ட்னு மட்டும் கொடுத்துருக்கோம். விச் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ட்ரையில் உனக்கு என்ன எரர் வந்தாலுமே நீ இந்த எரரை வந்துட்டு அதாவது நீ இந்த எக்ஸப்ட் பிளாக்ல இருக்கிற கோடை வந்துட்டு ரன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் எரர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எரர்னு மட்டும் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் நம்ம வந்துட்டு எழுதியிருப்போம். எழுதும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு எரர் வந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸப்ட் பிளாக்ல நம்ம வந்துட்டு ஒரு கோடு எழுதியிருப்போம். இந்த இடத்துல எரர் வந்தது அப்படின்னா இந்த எக்ஸப்ட் பிளாக்ல என்ன கோடு இருக்கோ அதை ரன் பண்ணு அப்படின்ட்டு நம்ம பைத்தான் கிட்ட சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி ட்ரையில் வந்துட்டு நம்ம ஒரு கோட் எழுதணும். பட் எக்ஸப்ஷன் அதாவது 2 எரர் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய எரர் என்ன அப்படின்னா ஒன்று வேல்யூ எரர் வரத்துக்கு நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோ டிவிஷன் எரர் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வேல்யூ எரர் அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம ஒரு ஆல்ஃபபெட்டால் டிவைட் பண்ணும்போது இந்த எரர் வரும். ஜீரோ டிவிஷன் எரர் ஒரு ஜீரோவால் டிவைட் பண்ணும்போது இந்த எரர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ட் பிளாக்ல என்ன தரோம் அப்படின்னா ஜீரோ டிவிஷன் எரர் அப்படின்ட்டு அந்த பேரை நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துரும். இந்த இடத்துல டி வந்துட்டு கேபிட்டல் இருக்கணும், நான் ஸ்மாலில் போட்டிருக்கேன். நீங்களும் இதே மிஸ்டேக் பண்ணாதீங்க, நீங்கள் கேப்ஸில் போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி எழுதியிருக்கணும் அந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இந்த ஜீரோ டிவிஷன் எரர் வந்தது அப்படின்னா என்ன செய்யணுமோ அதுக்கான கோட் இங்கே தந்திருக்கும். இன்னொரு எக்ஸப்ட் பிளாக், இந்த எக்ஸப்ட் பிளாக்ல என்ன தரும் அப்படின்னா வேல்யூ எரர். ஸோ 2 எரர் தான் எனக்கு வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல நான் 2 எக்ஸப்ட் பிளாக் தான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இன்னும் 2 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது. ஸோ இப்போ
ஸோ ஃபஸ்ட் இந்த ட்ரை பிளாக்ல நம்ம கோடு போய் பார்ப்போம். ஏதாவது ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ டிவிஷன் எரர் வரும். ஸோ ஜீரோ டிவிஷன் எரருக்கு கோடு எழுதியிருக்காங்களான்னு போய் பார்க்கும். எக்ஸப்ட் பிளாக் இருக்கான்னு பார்க்கும். இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த கோடை நம்மளுக்கு ரன் பண்ணிடும். இப்போ சப்போஸ் இதுவே இந்த ட்ரை பிளாக்ல போய் பார்க்கும்போது ஒரு ஆல்ஃபபெட்டால் நம்ம டிவைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா வேல்யூ எரர் வந்திருக்கும். ஸோ எக்ஸப்ட் பிளாக்ல வேல்யூ எரர் இருக்கா அப்படின்ட்டு போய் பார்ப்போம். இந்த இடத்துல வேல்யூ எரர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ எரரில் நம்ம என்ன லைன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த லைன்ஸை நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இப்போ சப்போஸ் இந்த ரெண்டு சினாரியோவுமே இல்லாமல் வேற ஏதாவது ஒரு எரர் வந்து இந்த ட்ரை பிளாக்ல வந்திருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன தரேன் அப்படின்னா print 1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ட் பிளாக் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸப்ட் பிளாக் ஆட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தரேன் அப்படின்னா எரர் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் கேட்கும். 12 கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் 2 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கோடு வந்துட்டு ரன் ஆகலை, எரர்னு தான் வந்திருக்கு. ஸோ இந்த எரர் வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 லைனில் ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகும். ஸோ இப்போது தேர்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா print 1 அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எரர் தான் இது. ஸோ இந்த ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது 2 எரர் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஜீரோ டிவிஷன் எரர் வரும், இல்லாட்டி ஒரு ஆல்ஃபபெட்டை கொடுத்து டிவைட் பண்ணுவாங்க. அது ரெண்டுத்துக்குமே நான் ஆல்டர்னேட் கோடு எழுதிட்டேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது சின்டாக்ஸ் வைஸோ இல்லை டைப்பிங் மிஸ்டேக்லையோ இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எரர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம வெறும் இந்த மாதிரி எக்ஸப்ட் அப்படின்ட்டு மட்டும் நம்ம தருவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2 எரர் தவிர்த்து, அதாவது ஜீரோ டிவிஷன் எரர் இல்லாமல் வேல்யூ எரர் இல்லாமல் ட்ரை பிளாக்ல இருந்து வேற ஏதோ எரர் இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸப்ட் பிளாக்கை ரன் பண்ணும். ஸோ அதனால இங்கே என்ன எரர்னு இருக்கோ அது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு தேர்ட் டைப். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பில் வெறும் எக்ஸப்ட் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைப்பில் மல்டிபிள் எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். ஸோ தேர்ட் டைப்பில் 2 எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எக்ஸப்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிளாங்காக, அதாவது எந்த ஒரு எரர் நேமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரை பிளாக் ஒரு எக்ஸப்ட் பிளாக் இருந்துச்சுன்னா நம்ம கோடு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரை பிளாக் அப்புறம் 2-3 எக்ஸப்ட் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி எரர் மெசேஜ் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்மளோட பைத்தான் இன்டர்பிரிட்டர் என்ன எரர் நம்மளுக்கு வந்து ட்ரை பிளாக்ல ரிட்டர்ன் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸப்ட் பிளாக் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸப்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய கோடு வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.